டேய் அந்த ஆள் அந்த மனுஷன் நினச்சிருந்தா 250 கோடி 300 கோடி கூட இருக்கட்டும்டா. எவ்வளோ சம்பாதிச்சு அந்த ஆளுக்கு சொகுசாக வாழ்ந்துருக்கணும். தான் மக்கள், தான் குடும்பம், தான் இதுன்னு நினச்சி அந்த ஆள் வந்தான்டா. ஆனால் அந்த மனுஷனை போட்டு ரொம்ப பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் 2026 பதில் சொல்லுவார் அவர். இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அப்போ சொல்லுவார். ஆனால் பாவண்டா, ஒரு உயிரோட விளையாடுறதுலாம் இதுடா. உயிர் உங்களுக்கு என்னடா பண்ணுச்சு? உங்களுக்கு அந்த உயிர் உங்களுக்கு போயிருந்தா அப்போ என்னப்பா பண்ணியிருப்பீங்க? தான் உயிருக்கு ஒரு இது, மற்றவங்க உயிருக்கு ஒரு இதுவா? எல்லாம் ஒரு உயிராக நினைக்கணும். அந்த மாதிரி தானே அந்த மனுஷன் நினச்சான். ஓகேவா? எல்லாமே தான் குடும்பம், தான் உசுருன்னு நினச்சான். ஓகேவா? ஆனால் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என் மேலே எல்லா மக்களும் தப்பாக நினச்சின்னா பரவாயில்ல. ஆனால் எல்லா மக்களுக்கும் நல்லதுன்னு நினச்சின்னு அந்த மனுஷன் வந்தான் பார்த்தியா, அந்த மனுஷனை சொல்லணும். இன்றைக்கி அந்த கரூரில் நடந்த சம்பவம் எல்லாம் விஜய் தான், அவர் தான் காரணம், அவர் தான் எல்லான்ட்டு. ஆனால் அவர் காரணம் இல்லை. ஓகேவா? மயக்கமானா தண்ணி பாட்டில் கொடுக்கக்கூடாதா? எதுவும் பண்ணக்கூடாதா? டே என்னடா நியாயமாக பண்ணுறீங்க நீங்கள்லாம்? அவரு ஃப்ளைட்டில் இறங்கி காரில் இறங்கி ஃப்ளைட்டில் ஏறினா பேசாமல் போயிட்டார் அர்த்தமா? செய்வார். தான் குடும்பத்துக்கு நடந்த மாதிரி அவர் செய்வார். அதுவும் பார்ப்பீங்க, அதுவும் இந்த சோசியல் மீடியாவில் போடுவீங்க. இந்த நன்றி கெட்ட உலகத்தில் இதுவும் 1க்கு 9 சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி கதை இது. என் அண்ணனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு எந்த நாய்க்கும் அறிகுதே கிடையாது. ஓப்பனாகவே சொல்கிறேன். இதில் வேறு இந்த 2 பேர் வந்து பேசுவாங்க பார்த்தியா, அந்த கண்ணாடி போட்டுக்கின்னு இன்னொருத்தன் அந்த 200 வாங்கி பேசுகிறானுங்களே, அவனுங்கெல்லாம் வந்து எச்சத்தேவடியா பேசுங்க அவனுங்கெல்லாம். ஏன்னா நான் ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சிருந்தேன், இன்றைக்கி பேசுகிறேன். அவனெல்லாம் எச்சத்தேவடியா பேசுங்க. 200க்கும் 300க்கும் உங்கள் அம்மாவில் கூலி கடிப்படுற தேவடியா பேசுங்க. ஒரு தாய் வயிற்றுக்கு பிறந்திருந்தா இப்படிலாம் பேச மாட்டானுங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன். உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா. இப்போவும் சொல்கிறேன்டா, என் ஊர் காஞ்சிபுரம், என் பேர் காதர். ஆனால் நான் பிறந்தது வாழ்ந்தது சென்னை. என் மசுரை கூட பிடுங்க முடியாது. என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணி போங்கடா. என் ஆதரவு என் அண்ணனுக்கு.